இன்னொரு மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் விஷயத்துல நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் சொன்னீங்க. பசுவதை இருக்கக்கூடாது. ஆமா, மாடு பசுவெல்லாம் என்ன சொன்னேன், உங்களுக்கு மாடு வெட்டி சாப்பிட்டுக்கணுமா, நீங்க உங்க வீட்டுல சாப்பிட்டுக்குங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம நாட்டுல ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, நாம 100 கோடிக்கு மேல நம்ம மக்கள் 120 கோடி மக்களுக்கு நாம உணவு கொடுத்திருக்கிறோம். எப்படியோ ஒன்னும் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அக்ரிகல்ச்சர், அப்படியும் நாம் பண்ணிருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம பூமி அப்படி இருக்குது, ஒரு சத்தான ஒரு பூமி நம்ம கையில இருக்குது. ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, மாடெல்லாம் வெட்டி சவுதி அரேபியாவுக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்க டிராக்டர்னால பூமிக்கு சத்தம் கொடுக்க முடியுமா? 1 ஏக்கர் ஜமீன் இருந்தா கம்பல்சரியா பண்ணணும் கவர்மெண்ட். நான் சொல்றேன், 1 ஏக்கர் உங்ககிட்ட ஜமீன் இருந்தா ஒரு 5, 6 மாடு 10 மாடு என்ன தேவையோ அதுக்கு அந்த அளவுக்கு மாடு இருக்கணும். மாடெல்லாம் வெட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டா நீங்க சாப்பிட்டுக்குங்க. எவ்வளவு சாப்பிட்டு போறீங்க? நீங்க சாப்பிட்ட எவ்வளவு சாப்பிட போறீங்க? ஒன்னும் பெரிய அளவுக்கு சாப்பிட மாட்டீங்க. நீங்க பண்ணிக்கங்க. ஆனா எக்ஸ்போர்ட் கட்டாயமா நிறுத்தணும். நிறுத்தல என்ன, நீங்க இன்னொரு 25-30 வருஷத்துல இங்க எது வளர்த்த முடியாது இந்த நாட்டுல. சோ இந்த மண்ணுக்காக மாடு வளர்க்கறது. அது மட்டும் இல்ல, மாடுன்றது இந்த ஒரு இதுக்கு நாம ஒரு பாஸ்டரல் கல்ச்சரல் சொல்றோம். நம்ம வளர்றப்போ நமக்கு வீடுன்னா ஒரு குடும்பம் இல்ல, மாடுன்றது நமக்கு குடும்பத்திலே எப்பவுமே இருந்தது. நான் சின்ன குழந்தைய வளர்றப்போ ஒரு குறிப்பிட்ட மாடு எனக்கு காட்டுறாங்க, நீ இதுலதான் நீ பால் கொடுக்கறேன்னு, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. எங்க பாட்டி எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க, உங்க அம்மாக்கு அடுத்தது இதுதான் உனக்கு அம்மா, 2வது அம்மான்னு சொல்றாங்க. அப்படி ஒரு உணர்வுடைய வளர்ந்துட்டு நாளைக்கு அதுக்கு வயசாயிடுச்சுன்னு வெட்டி சாப்பிடலாமா நானு? அப்படி உணர்வு வராது நமக்கு. அந்த ஒரு எமோஷன் இருக்கிறதுனால பேசுறாங்க சில பேர். அது மட்டும் இல்ல, மண்ணை காப்பாத்துக்கணும்னா மாடு இருக்கணும் நாட்டுல. நீங்க ஏதோ ஒண்ணு வெட்டி உங்க வீட்டுல சாப்பிட்டா பண்ணிக்கிங்க, அது உங்க கர்மா. பட் வெளிநாட்டுக்கு பூரா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வெட்டி வெளிநாட்டுக்கு அனுப்புறது கட்டாயமா நிறுத்தணும். சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சரியா புரிஞ்சுக்கிறேன். மாட்டுக்கறி சாப்பிடலாமா வேண்டாமாங்கிற பத்தி நான் ஒப்பீனியன் சொல்ல, அதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, கட்டாயமா பண்ணக்கூடாது.